ஹலோ, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் டொரண்டோவிலிருந்து வீபால். என் கூட வந்து உங்களோட நெல்லிக்கனி from Philadelphia. உங்கள் மைக் எங்க? ஆளுக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஓகே, நாங்கள் தான் இன்னைக்கு வந்து உங்களோட எம்சியாக இருக்க போகிறோம். ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து பாட்டு கேட்குறதுக்காண்டி வந்திருக்கீங்க. அதனால் நாங்கள் அதிகமாக பேச போகிறதில்ல. இருந்தாலும் செட்டிநாடு பீட்ஸை பற்றி நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லா ஊர்லேயும் நகரத்தார் சங்கங்கள் இருக்குது, நகரத்தார் பேச்சாளர்கள் இருக்காங்க, எவ்வளவோ புக் எழுதின தமிழ் புலமை பெற்றவங்க இருக்காங்க. ஆனாக்க நம்ம நகரத்தாருக்காக ஒரே ஒரு பேண்ட், அதாவது வந்து ஒரு இசை குழுமம் இருக்குது அப்படின்னாக்க அது செட்டிநாடு பீட்ஸ் மட்டுமே. இந்தியாவில் எத்தனையோ நகரத்தார் சங்கங்கள் எவ்வளவோ இருக்குது. இருந்தாலும் இந்த அளவுக்கு இவ்வளவு டேலண்டடான எல்லா வகையிலையும் பாருங்களேன். ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதே மாதிரி வந்து சாக்ஸோஃபோன் வாசிக்கிறதுக்கு பொண்ணு, கிட்டாருக்கு பொண்ணு, எங்கே பார்த்தாலும் பொண்ணுங்களாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. அதாவது என்னன்னாக்கா, இப்போ நகரத்தார் பொண்ணுங்க அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு பாட்டு பாடுவாங்க அப்படிங்கிறத விட இதை பார்க்குறதுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு புல்லரிக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பல டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. இந்த செட்டிநாடு பீட்ஸோட முக்கியமான நோக்கமே இசையை வந்து எல்லாரும் அணுகக்கூடிய ஒரு யூனிவர்சல் பிளாட்ஃபார்ம் ஆக்க வேணும் அப்படிங்கிறது. இது வந்து சிலருக்கான மேடை மட்டும் இல்லை, யார் யாருக்கு வந்து இசை ஆர்வம் இருக்கோ அவங்க எல்லாரையும் இணைத்து நடத்தக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி இந்த செட்டிநாடு பீட்ஸ் நிகழ்ச்சி. NSNA அப்படின்னாலே எல்லாருக்கும் செட்டிநாடு பீட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து உண்டாக்கிட்டாங்க. வருஷத்துக்கு வருஷம் அதோடைய குவாலிட்டியும் அது அவங்க செலக்ட் பண்ணுற பாட்டுகளும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. எப்போவுமே செட்டிநாடு பீட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த வருஷம் அதை விடையும் ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்காக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா கலைஞர்களும் ஒரு நாள் முன்னாடியே வந்து எல்லாருமா சேர்ந்து லைவாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஒரு அருமையான ப்ரோக்ராமை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 4-5 பேரை இணைச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறது, ஏன்னா நாங்கள் ட்ராமாலாம் போடுவோம், ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை இணைச்சு பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இவ்வளவு நாங்கள் இனிமேல் தான் சொல்ல போகிறோம் எத்தனை இசைக்கலைஞர்கள் இதில் இருக்காங்க, எத்தனை பாடகர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து ஒரு பெரிய சாகசம்னு தாங்க சொல்லணும். இது ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு. அதை பண்ணின நம்ம செட்டிநாடு பீட்ஸுக்கு எல்லாரும் அருமையாக ஒரு கைதட்டு கொடுங்களேன். வா. அதே மாதிரி இங்கே உள்ள ஆடியன்ஸை வந்து நம்ம நிச்சயமாக வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். எல்லாரும் வந்து ஒரு ஃபாஸ்ட்டு சாங்குக்கு கைதட்டி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு சாமி பாட்டுக்கு இந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணி எல்லாரும் கூடவே கைதட்டி என்கரேஜ் பண்ணதை ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இதை தொடருங்க. அவங்கள முக்கியமாக வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். பல வயசுலேயும், அதாவது பெரியவங்க சின்னவங்க எந்த வயசும் இல்லாமல் பாட்டு கற்றுக்கிட்டவங்க கற்றுக்காதவங்க இசையில் ஆர்வம் உள்ளவங்க எல்லாரும் இங்கே இருக்காங்க. அதனால் அவங்கள எல்லாரையும் என்கரேஜ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. தேங்க்யூ. நெல்லிக்கனி. இன்னையோட நிகழ்ச்சி வந்து வெறும் சாதாரண இசை நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட நட்பு, குடும்ப பாசம், சமுதாய ஒற்றுமை எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற வழியில் வந்து இந்த பாட்டுகள் எல்லாம் தேர்வு செஞ்சுருக்காங்க. அப்புறம் இதோட கருத்து, இந்த செட்டிநாடு பீட்ஸ் ப்ரோக்ராமோட கருத்து நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. புதிய தொடக்கங்கள், புதிய உற்சாகம், புதிய குரல்கள். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் நம்ம இளம் தலைமுறையை உற்சாகப்படுத்துகிற மாதிரி எல்லாமே வந்து அவங்களுக்கு மேடை அமைச்சு கொடுத்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பல நாள் ப்ராக்டிஸ் வந்து நடத்தியிருக்கிறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து வாங்க பேசலாம் இருக்கணும், இன்னைக்கு வந்து வாங்க பாடலாம் தான் நிச்சயமா. அப்புறம் இங்கே வந்து நிறைய சிங்கர்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க. சிலர் வந்து முறையாக வந்து பயிற்சி பெற்றவங்க, சிலர் வந்து முதல் முறையாக இங்கே பாட போகிறாங்க. வயது முதிர்ந்தவர்கள், வயதில் சிறு பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து மேடை அமைச்சு கொடுத்துருக்கிறது செட்டிநாடு பீட்ஸ். அதை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது இன்னையோட நிகழ்ச்சி. ஒரே ஒரு கெஸ், இந்த செட்டிநாடு பீட்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு லைவாக எத்தனை இசைக்கலைஞர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, எத்தனை மியூசிஷியன்ஸ் இதில் இருக்காங்க அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணுங்களேன் பார்க்கலாம். 40ங்கிறாங்க. 40 இல்லை,
அவங்க பொண்ணு இருக்கு, அதனால நீங்க சொல்லக்கூடாது. ஒரு கெஸ் 34 இல்லை, மொத்தம் வந்து மியூசிஷியன்ஸ் வந்து 30 பேர், பாடுறவங்க 30 பேர், மொத்தம் 60 பேர் உங்களுக்காண்டி பல பல மாதம் உழைத்து பயங்கரமாக கோஆர்டினேட் பண்ணி சூப்பர் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு பாட்டு. பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். வர்ஷினி கண்ணன் ஆன் கீபோர்ட் அண்ட் ஹார்மோனியம் ஃப்ரம் நார்த் கேரளினா. Ram on keyboard, Bala on guitar, Hey! Surya on drum pad, Come on, drum. Bhaskar on keyboard, Uma Ram on keyboard chords, Come on. Ranganath on keyboard chords and clarinet, Hari Subbu keyboard chords, Sri Ram Alagappan keyboard chords, Aishwarya keyboard chords and violin, Harini Sedu bass guitar, Aparna violin, Akhilesh violin, Guhan violin, Nitin violin, Karthik and Aditi flute, Wow! Harini Vijay sax, Jack, wow! Shivani acoustic drums, Wow! and Manav on tabla. ஆனால் இவ்வளவு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும்னு எனக்கு இப்போ தாங்க தெரியும். ஆனால் அதில் எல்லாரும் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு கச்சேரி பண்ணுற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா we have to really appreciate them. Yeah. அண்ணே அமெரிக்காவில் ஸ்கூலுக்கு போயிருந்தா இந்த பிள்ளைங்க எல்லாம் இதில் பாதி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கற்றுக்கிட்டுறாங்க அண்ணே வந்து. Excellent. ஆனால் ஸ்கூலோட விடாமல் இங்கே வரைக்கும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொண்டு வரதுங்கிறது பெரிய விஷயம். அகைன் செட்டிநாடு பீட்ஸுக்கு செட்டிநாடு பீட்ஸ் அண்ட் அவங்கள எல்லாம் மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மென்ட். ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களோட பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கை தட்டி கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாட்டு எனர்ஜெட்டிக். செட்டிநாடு பீட்ஸ்னாவே எனர்ஜெட்டிக் ஸ்டார்டர் இல்லாம இருக்காது. a classic energetic starter. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிவியா. இங்க யாரெல்லாம் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ்? யாரெல்லாம் வந்து நம்ம உலகநாயகன் ஃபேன்ஸ்? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓங்குறீங்களா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு கிளாசிக்கல் எனர்ஜி சாங் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எங்க சரி நினைத்தாலே நிக்கும். எக்ஸலென்ட். யா, அதுல உள்ள எனர்ஜெட்டிக் சாங். சரி, இன்னொரு ட்ரிவியா. ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை படம் நடிச்சிருக்காங்க? கமலும் ரஜினியும். நான் கூகுள் டாக்டர்கிட்ட கேட்ட வரைக்கும் about 20 films plus இப்போ நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இருக்குது. வாவ், எக்ஸலென்ட். யா, ஓகே, அடுத்த பாட்டு. So we'll go without further delay, we'll go into the first song. எங்கேயும் எப்போதும்